நீங்கள் ஒரு கோழிக்கூண்டு கம்பி வலைக்கு கருப்பு நிறம் பூசினால், அதை தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அந்த வலை கிட்டத்தட்ட தெரியாமல் போய்விடும். இந்த எளிய யுக்தி, உள்ளே இருக்கும் கோழிகளை கம்பிகள் பார்வையை மறைக்காமல் தெளிவாக பார்க்க உதவுகிறது. இதற்குக் காரணம், கருப்பு நிற மேற்பரப்புகள் ஒளியை பிரதிபலிப்பதற்கு பதிலாக அதை உறிஞ்சிக் கொள்வதுதான். ஒளி பிரதிபலிப்பு குறைந்துவிட்டால் எதிரெதிர் வித்தியாசம் குறையும். அதனால் உங்கள் கண்கள் அந்த வலைக்கம்பிகளை கவனிக்காமல் விடும். கூண்டு அங்கேயே இருக்கிறது, ஆனால் பார்வைக்கு அது மங்கிப் போனது போல தோன்றும். ரோம பொறியாளர்கள் ஒரு சாலையை அமைக்க மட்டும் கூட 3 அடிக்கும் மேல் ஆழத்தில் பள்ளம் தோண்டுவார்கள். முந்தைய நாகரிகங்கள் நேரடியாக மண்ணின் மேல் சாலைகள் அமைத்ததை அவர்கள் பார்த்திருந்தனர். ஆனால் ஒவ்வொரு குளிர்காலத்திலும் அந்த சாலைகள் சேற்றான மரண வழிகளாக மாறிவிடும். அதனால் அவர்கள் ஒரு அடுக்குமுறை அமைப்பை உருவாக்கினர். அடிப்பகுதியில் பெரிய அடித்தளக் கற்கள், அதன் மேல் சுண்ணாம்பு கலந்த கற்கள் மற்றும் ஜல்லி, அதன் மேல் துல்லியமாக பொருத்தப்பட்ட பெரிய கற்கள். ஆனால் இதிலும் ஒரு பிரச்சனை இருந்தது. மழைநீர் இந்த அடுக்குகளுக்குள் ஊறி சென்று குளிரில் உறைந்தால் உள்ளிருந்து கற்களை பிளக்கிவிடும். அதற்கு அவர்கள் கண்டுபிடித்த தீர்வு மிகச் சிறந்தது. சாலையின் மேற்பரப்பை நடுப்பகுதியிலிருந்து இருபுறமும் சற்றே உயரமாக வளைத்து அமைத்தனர். இதனால் மழைநீர் உடனே ஓரங்களில் உள்ள வடிகால் கால்வாய்களுக்கு விழுந்து செல்லும். மேல் அடுக்கில் பொருத்தப்பட்ட கற்கள் மிகவும் துல்லியமாக வெட்டப்பட்டிருந்தன. அவற்றின் இடையில் ஒரு கத்தி முனையும் நுழைய முடியாத அளவுக்கு சரியாக பொருத்தப்பட்டிருந்தது. பம்ப் இல்லாமல் தண்ணீரை எப்படி மேல் நோக்கி ஓடச் செய்வது? ஏன்ஷியன்ட் ரோமன்ஸ் தங்கள் நீர்வழிக் கால்வாய்கள் மூலம் பள்ளத்தாக்குகளை கடக்க வேண்டியிருந்தது. ஆனால் தண்ணீர் எப்போதும் கீழேதான் ஓடும் அல்லவா? அவர்களின் தீர்வு சாதாரண லாஜிக்கையே சவால் செய்தது. அதாவது இன்வெர்டட் சைஃபன். அவர்கள் அழுத்தம் தாங்கும் ஈயக் குழாய்களை அமைத்தனர். தண்ணீர் ஒரு பள்ளத்தின் ஓரத்தில் இருந்து கீழே மிகுந்த வேகத்தில் இறங்கியது. அந்த வேகம் மற்றும் அழுத்தம் காரணமாக அது மறுபுற மலைச்சரிவில் மேலே ஏறிச் சென்றது, அனைத்தும் மூடப்பட்ட குழாய்களின் உள்ளேயே. தண்ணீர் 300 அடி கீழே இறங்கி பள்ளத்தாக்கின் அடிப்பகுதியில் புதைக்கப்பட்ட குழாய்கள் வழியாக பாய்ந்து பின்னர் எதிர் சரிவில் 290 அடி உயரம் வரை மீண்டும் ஏறியது. இதற்கு பம்ப் இல்லை, மோட்டார் இல்லை, வெறும் ஈர்ப்பு விசை மற்றும் அழுத்தம் மட்டுமே. பின்னர் பரிசோதித்து பார்த்த பிறகுதான் இது சாத்தியம் என்று பொறியாளர்கள் நம்பினர். திரவ இயக்கவியல் பற்றிய முழுமையான புரிதல் வருவதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ரோமானியர்கள் இயற்பியலின் சக்தியை பயன்படுத்தி தண்ணீரை ஈர்ப்பு விசைக்கு எதிராக நகர்த்தி காட்டினர். சிறிய ஒரு மெதுவான தட்டுதலால் கூட கண்ணாடி அழகான வடிவங்களில் உடனே பிளந்துவிடும். அதிலும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இப்படி பிளக்கும் ஒவ்வொரு கண்ணாடியும் தனித்துவமானது. எந்த 2 கண்ணாடிகளிலும் ஒரே மாதிரியான பிளவுகள் இருக்காது. ஆனால் எல்லா கண்ணாடியும் இப்படி பிளக்காது. சில கண்ணாடிகளை சற்று தட்டினாலே முழுவதுமாக சிதறி நொறுங்கிவிடும். இது கண்ணாடி சரியாக பொருத்தப்பட்டதா இல்லையா என்பதுடன் எந்த தொடர்பும் இல்லை. சில நேரங்களில் கண்ணாடி தவறுதலாகவும் பிளந்துவிடலாம். பிளவுகள் அழகாக தோன்றினாலும் சாதாரண கண்ணாடியின் பாதுகாப்பு தரம் சிறப்பு முறையில் தயாரிக்கப்பட்ட பிளவு கண்ணாடியைப் போல இருக்காது. சிறப்பு பிளவு கண்ணாடி 3 அடுக்குகளால் தயாரிக்கப்படுகிறது. அதை தட்டினால் நடுப்பகுதி அடுக்கு மட்டுமே பிளக்கும். வெளியிருக்கும் 2 அடுக்குகள் சாதாரண கண்ணாடி போல பாதிக்கப்படாமல் இருக்கும். ஆனால் எங்கு தட்டுகிறோம் என்பது முக்கியம். கவனமாக இருக்க வேண்டும். இறுதியில் அதன் கலைநயமான பிளவுகளாக இருந்தாலும் பாதுகாப்பு வடிவமைப்பாக இருந்தாலும் கண்ணாடி வெளியில் தெரியும் அளவுக்கு மேல் பல விஷயங்களை கொண்டுள்ளது. அடுத்த முறை பிளந்த கண்ணாடியை பார்த்தால் அதன் பின்னுள்ள செயல்முறையை நினைத்து ஒரு நிமிடம் ரசித்து பாருங்கள். இது சாதாரண காந்தம் அல்ல, இது உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நியோடிமியம் காந்தம். அது எவ்வளவு சக்தி வாய்ந்தது தெரியுமா? நீங்கள் தவறுதலாக இதை ஒரு இரும்பு பொருளில் ஒட்டவிட்டால் உங்கள் கைகளால் அதை பிரிக்க முடியாது என்பதை உடனே உணர்வீர்கள். சிறிய அளவிலேயே இருந்தாலும் இது எளிதாக 40 கிலோ எடையுள்ள இரும்பு கட்டையையும் பிடித்து வைத்திருக்க முடியும். இதிலும் பயங்கரமான விஷயம் என்னவென்றால், இப்படிப்பட்ட 2 காந்தங்களை ஒரே மேற்பரப்பில் வைத்தால் அவற்றின் இணைந்த இழுப்பு சக்தி 300 கிலோ வரை சென்று சேரும். அவை ஒன்றுடன் ஒன்று மோதி சேர்ந்தால் மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் மோதும். நடுவில் சிக்கிய எதையும் உடனே நசுக்கிவிடும். இதன் அசாதாரண காந்த சக்தி காரணமாக வெளிநாடுகளில் இருந்து பலர் இதை வாங்கி மக்னெட் ஃபிஷிங் செய்ய பயன்படுத்துகிறார்கள். இந்த வலுவான இழுப்பு சக்தியால் அவர்கள் நீரில் இருந்து பல வித்தியாசமான மற்றும் ஆச்சரியமான பொருட்களை மீட்டெடுத்துள்ளனர். ஆனால் இதில் ஒரு பெரிய பலவீனம் இருக்கிறது. மிகவும் அதிக வெப்பநிலைக்கு வெளிப்படுத்தப்பட்டால் இது தனது காந்த சக்தியை இழக்க ஆரம்பிக்கும். அதன் விளைவாக இதன் இழுப்பு சக்தி மிகவும் குறைந்துவிடும்.